குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு குமுதம் ரிப்போர்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் 2020 ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆமாங்க, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவச்சு அதிமுக திமுக இரு தரப்பிலும் பலமான போட்டிகள் மட்டும் இல்லாமல் அதற்கான யுக்திகளும் வகுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக அதிமுக இந்த முறை தன்னுடைய பல பரீட்சையை நிரூபித்தே ஆக வேண்டிய என்ற கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். ஏன்னா ஒற்றை தலைமைக்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இது. அதனால் இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு அவர் செயல்பட்டு இருக்காரு. இந்த ஒரு சூழலில் திமுக கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்ற சூழலில் அந்த கூட்டணிக்குள்ள ஓட்டையை போடுற வேலையை அவர் செய்திருக்கார் அப்படிங்கிறது தான் கடந்த 2 வாரங்களாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக திருச்சியில் ஒரு தனியார் ஹோட்டலில் அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விசிகவுனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்தது குறித்தும் அதனுடைய பின்னணி குறித்தும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். தமிழ்நாடு கிராம பேங்க், எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி. கடந்த தேர்தல்களைப் போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்காது அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக திமுகவோடு கூட்டணி கட்சிகள் எந்த ஒரு பிரச்சனையும் எழுப்பாமல் இருந்துட்டு இருந்தாங்க. அந்த கூட்டணி ஒற்றுமையோட இருக்கு அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தேர்தல் கூட்டணி இல்லை, கொள்கை கூட்டணி இப்படின்லாம் பேசப்பட்டு வந்தாலும் அண்மையில் சிறு சலசலப்புகள் சிறு முணுமுணுப்புகள்லாம் திமுக கூட்டணியில் எழத் தொடங்கியிருக்கிறத எல்லாருமே கவனிக்க முடியுது. குறிப்பாக அதிக தொகுதிகள் வேணும், குறிப்பாக ஒரு 12 தொகுதிகள் தேவை அப்படிங்கிறத மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் பேசியிருக்காரு. இதனை அடுத்து மதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்களுடைய கட்சி பொதுக்குழுவில் நம்ம கட்சி தேர்தல் கமிஷனோட அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா அதிக தொகுதிகளை இந்த முறை பெற்று நம்ம தனிச்சின்னத்தில் போட்டியிடணும், குறிப்பாக ஒரு 12 தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்றத பேசியிருக்காரு. போன முறை போல 6 தொகுதிகள், அதுவும் உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறத மதிமுக விரும்பலை அப்படிங்கிறத இதனுடைய வழியாக நாம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர்கள் போல அல்லாமல் காட்டமாகவே அவ்வப்போது திமுக ஆட்சியை பற்றி விமர்சனங்களையும் வைக்கிறார், சில போராட்டங்களையும் முன்னெடுக்கிறார், இப்போது கிளர்ச்சி பிரச்சாரத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்களும் கட்சியை வளர்க்கணும், இதற்கு முன்னாடி இவ்வளவு குறைந்த தொகுதிகளில் சிபிஎம் போட்டியிட்டதில்லை, அதனால் வரக்கூடிய தேர்தலில் அதிக தொகுதிகளை திமுக கிட்ட கேட்போம் அப்படிங்கிறத அவரும் சொல்லியிருக்காரு. இதை திருமாவளவன் அவர்களும் இது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள உரிமை தானே, அதிக தொகுதிகளை அவங்க கேட்க தான் செய்வாங்க, அது சரிதான், நாங்கள் கூட அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு ஒரு 15 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கேட்க போகிறதாகவும் தகவல் அடிப்படுது. அதை வெளிப்படையாகவும் திருமா அவர்கள் நாங்களும் அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் திருமா அவர்களுக்கு திமுக குறித்து கொஞ்சம் அவருக்கு அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் அண்மை காலமாக அவர் என்னதான் தோழமை சுட்டல் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவருடைய அதிருப்தியையும் வெளிப்படுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறத அவருடைய அண்மை கால பேட்டிகளை எல்லாம் கவனிச்சா சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. குறிப்பாக வைகை செல்வன் திருமாவளவனுடைய சந்திப்பு குறித்து அஇஅதிமுகவினுடைய ஒரு நிர்வாகி ஒருத்தர்கிட்டே விசாரித்தோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த முறை அஇஅதிமுக கண்டிப்பாக வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றணுன்ற முனைப்போடு இருக்கார், அது அவசியமாகவும் இருக்குது. அதனால் குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய கூட்டணி இன்னும் பலமான ஒரு கூட்டணியாக மெகா கூட்டணியாக அமைக்கணும் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருக்கிறாரு. அதனால் அவர் எப்போதுமே போன முறை சொன்னதெல்லாம் இல்லாமல் சொன்னபடி இல்லாமல் இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மெகா கூட்டணி அமைச்சிருவோம், நிறைய கட்சிகள் இனி வருவாங்க நம்ம கூட்டணிக்கு அப்படிங்கிறத அவர் தன்னுடைய கட்சி கூட்டங்களில் நிர்வாகிகள் கூட்டங்கள்ல எல்லாம் அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காராம். இதனை அடுத்து தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகனுடைய தமிழக தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கூட்டணிக்கு இன்னும் மேலும் சில கட்சிகள் வருவாங்க, குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்தும் கட்சிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்களும் திருமா அவர்களை தனியாக சந்திச்சிருக்காரு, வைகை செல்வன் அவர்களும் தனியாக சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு திரு எடப்பாடி அவர்கள் தான் வைகை செல்வனை அனுப்புனதாக சொல்கிறாங்க. அதாவது கடந்த ஜூன் 14ஆம் தேதி மத சார்பின்மை காப்போம் அப்படின்ற பேரணியை திருச்சியில் தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தினார். அந்த பேரணி முடிஞ்ச பிறகு ஒரு தனியார் விடுதியில் அவர் தங்கியிருந்த அதே விடுதியில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் தங்கியிருந்ததாக சொல்கிறாங்க. அதை அந்த சந்திப்பை ஒரு எதேச்சையான சந்திப்பு போல் சொல்கிறாங்க. என்னதான் எதேச்சையான சந்திப்பு அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு திட்டமிட்ட ஒரு சந்திப்பாக தான் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுது. அன்றைய இரவு அவங்க சந்தித்து பேசும்போது
வைகை செல்வன் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இலக்கிய பின்புலம் கொண்டவர். அவர் ஒரு பதிப்பகமும் நடத்திக்கிட்டு இருக்காரு, புத்தகங்களும் எழுதிட்டு வராரு. அப்படி சந்தித்த போது ஒரு பேசு நல்லா பேசு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை திருமாவளவனுக்கு பரிசீலித்ததாகவும், அப்போது ஒரு அரை மணி நேரம் இலக்கியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததாகவும் திருமாவளவன் சொல்கிறாரு. ஆனால் வைகை செல்வன் அவர்கள் அதை வேற மாதிரி சொல்கிறாரு. இது குறித்து இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு தனியார் சேனலுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் என்ன நடந்துச்சுது அந்த சந்திப்பு குறித்து அப்படிங்கும்போது, அது ஒரு இலக்கிய சார்ந்த ஒரு சந்திப்பாக தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு புத்தகம் எனக்கு வந்து பரிசளித்தார், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் அரசியல்லாம் எதுவும் பேசலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஆனால் வைகை செல்வன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆமாம், தொல் திருமாவளவன் அவர்களை சந்தித்து நான் பேசினது உண்மைதான் அப்படிங்கிறத சொன்னதோடு மட்டும் இல்லாமல், இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, திமுக கூட்டணியில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பற்ற வச்சுருந்தார். இந்த சந்திப்பில் 2 பேரும் விரிவாக என்ன பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னாலும், என்ன அந்த சந்திப்பில் நடந்துச்சுது அப்படிங்கிறதையும் நமக்கு சில தகவல்கள் சொல்கிறாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். அதாவது குறிப்பாக இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அதற்காக வைகை செல்வன் அவர்கள் பொருத்தமாக இருப்பான்னு சொல்லி தான் அனுப்பி வச்சதா சொல்கிறாங்க. இதில் 2009ஆம் ஆண்டு திருமாவளவன் அவர்கள் ஜெயலலிதா காலத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் 9 சீட்டுகள் கொடுத்து போட்டியிட்ட அதையெல்லாம் நினைவுபடுத்தி பேசியிருக்காரு. அப்போது திமுகவில் அதிருப்தி ஏற்பட்டு கடைசி நேரத்தில் தான் அஇஅதிமுக கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் அவர்கள் வந்தார். அப்போ 9 சீட்டுகளும் அவருக்கு அதிகமான ஒரு இடங்கள் அந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அது 2009 சட்டமன்ற தேர்தல் தான். ஸோ அந்த தேர்தலை நினைவுபடுத்தி பேசியிருக்காரு. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2006 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தெரியும், பாமகனுடைய ராமதாஸ் அவர்கள் கூட திருமாவுக்காக கலைஞர் கருணாநிதி கிட்ட பேச அவர் இதயத்தில் இடம் வேண்டுமானால் தருகிறேன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதில் எச்சில் இலையில் பரிமாற்றம் நடக்குதுலாம் காட்டமான விமர்சனத்தை எல்லாம் அப்போது திருமாவளவன் வச்சுருந்தார் இல்லையா, அதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி கொஞ்சம் பேசினதா சொல்கிறாங்க. இந்த முறை வந்தால், எங்கள் கூட்டணிக்கு வந்தால் 20 தொகுதிகளை தருவோம், 20 சீட் அப்படின்ற ஆஃபரையும் வைகை செல்வன் அவர்கள் பேசினதா சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட திருமாவளவனர்கள் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் எதையுமே சொல்லலை, எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுக்கிட்டாரு. இது குறித்து அவர் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது குறித்து அவர் மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதாவது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தல் கூட்டணிக்காக, அஇஅதிமுகவுடைய தேர்தல் கூட்டணிக்காக முதன்முறையாக திருமாவளவர்கள் இப்போ தான் பேசுகிறாங்களான்னா இல்லை, 2018 திருமாவளவன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே நலம் விசாரித்த எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பிரதிநிதிகளெல்லாம் அனுப்பிச்சு கூட்டணிக்கு அழைத்த வரலாறும் இருக்கிறது. அப்போது 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டாம், நாம் பிறகு அது குறித்து யோசிக்கலாம் அப்படின்னு அப்போது சொல்லியிருக்காரு. ஆனால் 2021லையும் திமுக கூட்டணியில் தான் அவர் தொடர்ந்தார். இந்த சூழ்நிலையில் தான் 2026 தேர்தலில் எப்படியாவது திருமாவளவனை தன் பக்கம் இழுத்துட்டா பாதி வெற்றி கை கூடிரும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாரா. அதுக்கு ஏற்றவாறு திருமாவளவன் அவர்களுக்கும் திமுக கூட்டணியில் என்னதான் அவர் விசுவாசமாக இருந்தால், தொடர்ந்து வந்தால் கூட அங்கே அவருக்கு சில அவமரியாதைகள் நடக்கிறதா வெளியில் பரவலாக ஒரு பேச்சு விமர்சனம் அப்படின்றது எழுந்துட்டு இருக்கு. அதை அவரே தன்னுடைய நேர்காணல் மூலமாகவும் சில பதிவுகளை அவரே வந்து சொல்லியிருக்கார். குறிப்பாக அந்த அரசியல் நேர்காணலில் கூட அவர் குறிப்பாக இந்த மதசார்பின்மை காப்போம் பேரணிக்கு பிறகு வைகை செல்வன் சந்திப்புக்கு பிறகு கொடுத்த அந்த நேர்காணலில் கூட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எங்களுக்கு இந்த பேரணி நடத்தக்கூட அனுமதி கொடுக்கல இந்த காவல்துறை, இத்தனைக்கும் நாங்கள் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கோம், இப்படி இருந்தும் அனுமதி மறுக்கப்படுவது, இன்னும் சொல்லப்போனால் அது தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஏற்படுத்தி திமுகவை எதிர்த்து அவங்க அந்த பேரணியை நடத்தலை, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து தான் அவங்க அந்த பேரணி நடத்துகிறாங்க, அதுக்கே அனுமதி மறுக்கலை அப்படிங்கிறது அவர்களை ரொம்பவே கவலை மட்டுமல்லாமல் சிறு வருத்தம், கோபம்னே கூட சொல்லலாம், அந்தளவுக்கு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அந்த நேர்காணலில் மென்மையாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக அவர்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்னு சொல்கிறாங்க, அவருக்கு பேரம் பேச தெரியலன்னு சொல்கிறாங்க, துணை முதல்வர் உள்ளிட்ட பதவிகளில் அவருக்கு வந்து கேட்க தெரியல, அப்படியெல்லாம் வந்து பேச்சு எழுது, எப்போ எதை கேட்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிவு பரம்பரை, எங்களை தேடி நாற்காலிகள் வரும் அப்படின்னு கொஞ்சம் பேசியிருக்காரு. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் அதுக்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம், நாங்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம்,
வெற்றி தோல்வி குறித்து என்றைக்குமே விசிக சிந்திச்சதில்லை. அது எங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அது குறித்து யோசிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னும் கொஞ்சம் விட்டேத்தியாகவும் பேசியிருக்கார். ஸோ இது என்ன மாதிரியான இண்டிகேஷனை காட்டுது அப்படின்னா, நாங்கள் திமுக கூடவே இருப்போம் அப்படிங்கிறது உறுதி இல்லை. எந்த ஒரு பட்சத்தில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலையோ, சரியான தொகுதி பங்கீடோ இல்லை சரியான ஒரு மரியாதையோ இல்லாத பட்சத்தில் நாங்கள் கூட்டணியை விட்டு தனித்து கூட போட்டியிடுவோம். அப்படி ஏற்கனவே தேர்தல் சந்தித்தவங்க தான் நாங்கன்ற துணிலையும் அவர் பேசுகிறது சிறு சலசலப்பு மட்டும் இல்லாமல் திமுக வட்டாரத்துக்குள்ள ஒரு பரபரப்பையும் இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு தனியார் சேனலுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாங்களும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த கட்சி ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் எங்கள் கூட கூட்டணியில் இருந்த கட்சின்னு ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காரு. அது மதிமுக தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மதிமுகவும் அதிக தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே 2009 மதிமுகவும் விசிகாவும் ஜெயலலிதா காலத்தில் 2009 கடைசி நேரத்தில் கூட்டணிக்கு போனது போல் இந்த முறையும் எடப்பாடி பக்கம் செல்லலாம். அவங்க அளவுக்கு அதிகமான சீட்டு கூட தருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் 20 தொகுதிகள் ப்ளஸ் தேர்தல் செலவு எல்லாமே எடப்பாடி அவர்கள் ஏற்பதாகவும் சொல்கிறதுனால அதுவும் நடக்கலாம், அரசியல் எதுவும் சாத்தியம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ திமுக தரப்புலையும் விசிகாவுடைய நடவடிக்கைகளை உற்று கவனிக்க தொடங்கியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. தமிழ்நாடு கிராம பேங்க் எதற்கும் எப்பொழுதும் உங்கள் நம்பிக்கையான வங்கி.